இயேசு கிறிஸ்துதான் கற்றுக் கொடுத்தார். அற்புதம் செய்வதற்கு முன் ஜெபம் செய்தார். அற்புதம் செய்த பிறகும் அவர் போய் பிதாவுக்கு முன்பு முழங்கால் படியிட்டார். இது நாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதம். சரி, அங்கே நடந்தது என்னங்க? தன்னுடைய சீஷர்களை கிளம்ப சொன்னார். கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. ஏன் அவ்வளவு அவசரப்பட்டார் என்றால், நேரமாகிவிட்டது. என்ன நேரமாகிவிட்டது? தான் தனிமையிலே தன் பிதாவோட நேரத்தை செலவிடுகின்ற அந்த சமயம். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோட தனிமையிலே நேரத்தை செலவிட ஒரு நேரத்தை நாம் தெரிந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் போட்டு வந்து ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி வைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அந்த நேரம் உனக்கு கிடைக்கும் போது நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, அந்த வேலை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிரு. யார் வந்து உன் வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, அவர்களை பேசி அனுப்பி விட்டுரு. யார் உனக்கு போன் பண்ணாலும் சரி, சரிங்க நான் போனை வைக்கிறேங்க. ஏன் என்ன ஆச்சு? நேரமாச்சு. என்ன நேரமாச்சு? என் தேவனோடே பேசுவதற்கு நேரம் வந்துருச்சு. நான் உடனே போய் ஜெபிக்க வேண்டும். இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்தை. எல்லாருக்குமே நேரம் இருக்கு, எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமான, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஆதாரமான தேவனோட நேரத்தை செலவிடுவதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நிஜமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய குறைவு, தவறு. சாத் தேவனே, தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவே தன்னோட தந்தையோட நேரத்தை செலவிட எவ்வளவு இஷ்டப்படுறாரு பாருங்க. நாள் முழுக்க ஊழியம் செய்யறாரு, நாள் முழுக்க பிரயாசப்படுறாரு. இருந்தாலும் சரி, சாயங்காலம் வந்துட்டா போதும், தந்தையினிடத்தில் போக வேண்டும், வந்து அங்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நேசித்த தன் சீஷர்களையுமே கூட சீக்கிரமா கிளம்புங்க 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 அப்படின்னு அனுப்பி வைத்தாருங்க. அங்கே நேரம் வந்தபோது, ஜெபிப்பதற்கான அந்த நேரம் வந்தபோது, ஜெபம் செய்வதற்கு முழங்கால நிற்க வேண்டிய நேரம் வரும்போது, சகோதரனே, சகோதரியே, உலகத்தை நம்மிடமிருந்து துரத்தி விடுங்கள். தனிமையிலே தேவனோட நேரத்தை செலவிடுவதற்கு நேரத்தை ஒதுக்கி வைப்பது என்பது அது அத்தியாவசியம், உனக்கும் எனக்கும் நமக்கும். இப்போ சீஷர்கள் இயேசுவின் சித்தத்தின் பிரகாரம் படகுல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இயேசு என்னங்க பண்ணார்? அந்த மலையின் அருகே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே சமுத்திரத்துல அந்த சீஷர்கள் அடிக்கடி பிரயாணம் பண்ணுவாங்க, அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அந்நாளிலே தேவன் சொன்னபடியே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சமுத்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது சடனாக இந்த சமுத்திரம் எழும்பி எழும்பி அடிக்க ஆரம்பித்து விட்டது. அலைகள் எழும்பி எழும்பி அடிக்க ஆரம்பித்து விட்டது. பயங்கரமான ஒரு புயல் காற்றிலே பிரயாணம் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அதாவது கவனிங்க, அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த படகு சிக்கிக்கிச்சங்க, நடுவுல ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. தான் நேசித்த தன் சீஷர்களுடைய அந்த உயிர் எல்லாமே ஆபத்துக்குள்ளாக இருக்கு. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனை நாம் நேசித்தாலும், தேவன் நம்மை அவர் நேசித்தாலும், நமக்கு அபாயங்களா இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல் எதுவுமே வராதுன்னு தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நாம் ஆவிக்குரியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியின் மீது நாம வாழ்கிற வரைக்கும் சாத்தான் ஏதோ ஒரு விதத்துல நம்மை சோதிக்க அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நாம் நிம்மதியாக இருப்பது அவனுக்கு இஷ்டமே கிடையாது. சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. சமாதானமாக வாழ்வது அவனுக்கு பிடிக்காது. குடும்பமாக சேர்ந்து தேவனை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்காது. நம்முடைய கஷ்டத்துக்கு ஏற்ற பிரதிபலனை நாம் அனுபவிப்பது என்பது அவனுக்கு பிடிக்காது. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணி உன்னை தாக்க அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீது அவன் தாக்குதல் தொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய இயல்பு. நம்முடைய சத்ருவா இருக்கின்ற சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி, யாரை பாடுபடுத்தலாம், யாரை வேதனைக்குள்ளாக்கலாம், யாரை கஷ்டத்துக்குள்ளாக்கலாம், யாருக்கு நரகத்தை காண்பிக்கலாம், அதான் அவனுடைய ஆலோசனை, அதுதான் அவனுடைய முயற்சி. ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் எல்லாரும் கட்டாயமாக டெய்லியும் எதிர்கொள்ள வேண்டிய சத்ருவென்று யாராவது இருப்பார்கள் என்று கேட்டால் அது சாத்தான். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, எதுவென்று கேட்டால் உலகத்தின் சாத்தானை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கின்ற தேவன் மிகவும் வல்லமையுள்ளவர், பயங்கர பலசாலி அவர். அதனால நாம சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாத்தான் அவன் கொண்டு வருகிற சோதனைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சிரமங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால், அவன் கொண்டு வருகிற சிரமங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு தருகின்ற சமாதானம் தான் மிகவும் வல்லமையான ஒரு காரியம், அதிக வல்லமையானது. மறந்து போயிடாதீங்க. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் சீஷர்கள் பிரயாணம் செய்த போது ஒரு கஷ்டம் வந்து விட்டது.
தேவன் சொன்னபடி அவர்கள் செய்தபோது ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு அபாயம் வந்து விட்டது, அங்கே உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது. இன்று நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? ஐயா, நான் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்ந்து வருகிறேன். ஒரு காலத்துல உலக பிரகாரமாய் வாழ்ந்தேன், என் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ என் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்துட்டேன். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து வருகிறேன். ஆவிக்குரியவனாக வாழ்ந்து வருகிறேன். பரிசுத்தமாக வாழ நான் முயற்சி செய்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ ஆசைப்படுகின்றேன். ஆனால் அநேக பிரச்சனைகள் வருகின்றன, அநேக கஷ்டங்கள் வருகின்றன, பொருளாதார சிக்கல்கள் வருகின்றன. என்ற அண்ணன்களை என்னை அனாதையாக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அங்கே வேலை இல்லாத பிரச்சனை, இங்க பொருளாதார பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்துல சடனா பிரச்சனைகள் தலை உயர்த்துகின்றன. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த சிரமம் வந்ததோ, ஏன் இந்த கஷ்டம் வந்ததோ ஒன்னும் எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன்னா உலகம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சா என் பாவம் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர் பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன். நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்காதபடி சடனா இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொல்பவர்கள் யாராவது இருந்தால் கவனிங்கத. இயேசு சொன்ன மாதிரி தன்னுடைய சீஷர்கள், அதாவது அவர்கள் படவிலே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஆபத்து வந்துவிட்டது, அபாயம் வந்துவிட்டது. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்னவென்றால், இயேசு ஒருவேளை நம்மோட கூட இந்த படகுல ஒருவேளை இருந்திருந்தார்னா எழும்பி அடிக்கின்ற இந்த சமுத்திரத்தை அப்படியே அவர் அமைதியாக்கி இருப்பாரு. ஆனால் இப்போ அந்த இயேசு நம்மோடே இல்லை. அவர் எங்கேயோ அந்த மலையில இருக்கிறார். அதனால அந்த ஆபத்தான அந்த சூழ்நிலையில இருந்து நம்மளை விடுவிக்க கூடியவர்னு யாருமே இங்க நம்ம கூட யாரும் கிடையாது. அதாவது அவர்களுக்கு இருந்த அபிப்பிராயம் என்னவென்றால், எந்த கஷ்டம் வந்து விட்டது, எந்த சிரமம் வந்து விட்டது, எந்த ஆபத்து வந்து விட்டதோ அது அவர்களுடைய கதையை முடிக்க போகிறது என்று அவர்கள் அன்னைக்கு எண்ணினார்கள். நல்லா கவனிங்க, வந்திருக்கிற அந்த ஆபத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு வழியே தென்படவில்லை. ஏனென்றால் வழியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து அந்நாளில் அந்த நேரத்துல அவர்களோடே அவர் இல்லை. அது நல்லா கேளுங்க, 4ஆம் சாமத்தில் நடந்த ஒரு காரியம். அது அதிகாலை 3 மணி தொடங்கி 6 மணிக்கு இடையில இதெல்லாம் நடக்குது. சாயங்காலமே அவர்களை பிரயாணம் செய்யும்படி அவர் அன்று அனுப்பி வைத்தார். அதாவது சமுத்திரத்தின் நடுப்பகுதிக்கு வந்தபோது வானிலை அவர்களுக்கு ஏற்றபடி இருந்தபோது அவர்கள் யூகிக்காத ஒரு விபத்துக்குள்ளாக போக வேண்டியதா இருந்தது. அவர்களுக்கு இருந்த பயம் என்னவென்றால், இயேசு அவர் நம்மோட இல்லை, எனவே இதை நம்மால் மேற்கொள்ள முடியாது, நம்ம கதை அவ்வளவுதான், நம்முடைய கதை முடிய போகிறது. இன்று நம்ம மத்தியில் யாராவது இதே எண்ணத்தோடு இங்க யாராவது இருக்கிறீங்களா? என் கதை முடிந்து விட்டது, எனக்கு இருக்கின்ற இந்த கஷ்டம் எல்லாமே இனி தீராது, தீர்க்கவே முடியாதது, தீர்க்க இயலாது, என் கதை முடிந்து விட்டது, இந்த பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட எனக்கு சுத்தமா கிடையாது. இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம்னு, இந்த பாடுல இருந்து நாம வெளியே வந்துடலாம்னு, இந்த ஆபத்துல இருந்து வெளியே வந்துடலாம்னு, இந்த அபாயத்துல இருந்து வெளியே வந்துடலாம்னு ஏன்னா எனக்கு நம்பிக்கை துளியுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம யாராவது இப்ப போறீங்களா? அந்நாளில இந்த சீஷர்கள் அதே நிலைமைக்குள்ளாக தான் இருந்தார்கள். காரணம் என்னன்னா, வெளியே வந்துடலான்னு நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. வெளியே தூக்கி எழுப்பக்கூடிய இயேசு அவர்களோடே அன்று கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல அலைகள் அப்படியே எழும்பி அடிக்கின்றன. அந்த படகை மூழ்கடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது தேவனால் மௌனமா இருக்க முடியுமா? நீயும் நாமும் கஷ்டத்துக்குள்ளாக இருக்கும்போது, நஷ்டத்துக்குள்ளாக இருக்கும்போது, இந்த பூமியின் மீது சாத்தான் கொண்டு வருகிற ஆபத்துகளில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கும் போது நம்மளை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற நம்முடைய தேவன் அவர் மௌனமா இருப்பாருங்க. அவரு இல்ல என்ன பண்ணுவார் நீங்க சொல்லுங்க? இயேசு இந்த மலையின் மேல் இருக்கிறார், சீஷர்களோ சமுத்திரத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு பார்த்திருப்பாரா, பார்த்திருக்க மாட்டாரா? அந்த மலையின் உச்சியிலிருந்து இயேசு அந்த புயல் காற்றிலே சிக்கிக் கொண்டிருந்த தன்னுடைய சீஷர்களை அவர் பார்த்தாருங்க. சீஷர்களுக்கு இருந்த அபிப்பிராயம் என்னவென்றால், எல்லாருமே இங்க வந்துட்டோம் தானே, படகுல நம்ம கூட இயேசு இருந்திருந்தா நலமாக இருக்கும், அல்லது அவர் நமக்கு பின்னாடி வரணும் அப்படின்னா அவர் கூட்டிட்டு வர்றதுக்கு யாருமே இங்க கிடையாது. நடுக்கடல்ல அவர் வருவதற்கு சான்ஸே இல்லையே. எப்படி வருவார் நம்மளை காப்பாற்றுவதற்கு? எப்படி வருவார் நம்மளை ரட்சித்துக் கொள்வதற்கு? இன்று நம்ம யாருக்காவது இந்த கேள்வி இருக்கா? எப்படி வருவார் இயேசு என்னை காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு? எப்படி வருவார் தெரியுமா? நீ யூகிக்காத ஒரு வழியிலே என் ஆண்டவர் அவர் உன்னை ரட்சிப்பதற்கு அவர் வருவார். பயப்படாத. எலும்பி அடிக்கின்ற அலைகளைக் கண்டு பயப்படாத. அதை அமைதியாக்கக்கூடிய இயேசுவின் பக்கம் பார்த்து அசாத்தியங்களை சாத்தியமாக்கிக்கொள். இன்று தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். இந்த செய்தி எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் இருக்கிறார், அவர் வார்த்தையாக இன்று நம் மத்தியில் அவர் கட்டாயம் இருக்கிறார். இந்த செய்தி எனக்காகத்தான் என்று சொல்பவர் இருந்தால் வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் ஒவ்வொருவருடனே பேசினதற்கு உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசுவாசத்துக்கு காரணமா இருக்கிற உண்மையை பார்த்து உம்பச்சமாய் திரும்பி
எங்கள் வாழ்க்கையில் இன்று எது அசாத்தியமாக இருக்கிறதோ அவைகளை நீர் சாத்தியமாக்கி யாருக்கும் புரியாத, யாருக்கும் முடியாத ஒன்றை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்வதைக் கண்டு அப்பா உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும், கனம் பெற வேண்டும். ஐயா, உலகத்தை பார்த்தால் சோர்ந்து போயிருவோம், கீழே விழுந்துருவோம், மூழ்கி விடுவோம். இன்று நம்மள அநேகர் மூழ்கி போயிருக்கிறார்கள், கீழே விழுந்திருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள், கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்பா, ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடமும் உங்கள் கரத்தை நீட்டி அப்பா தூக்கி எழுப்புங்க ஆண்டவரே, தூக்கி நிறுத்துங்க. உம்மை பின்பற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று, உமக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.